நிசாந்தி கொஞ்சம் ஜெபம் பண்ணுமா? ஆமென். 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 அல்லேலூயா. நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை விசுவாசத்தை குறித்த வார்த்தை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இயேசு கப்பர்நகமில் பிரவேசித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊரோட பேரு கப்பர்நகும். அந்த ஊருக்கு அவர் வரும்போது அநேக கூட்டம் அவருக்கு பின்னாடி வருது. அந்த கூட்டத்தில் ஒருத்தவர் 100க்கு அதிபதி ஒருவன் வந்து அவரிடத்தில் வந்த 100க்கு அதிபதினா அவன் பின்னாடி அநேக பேர் வேலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இயேசுவை பார்க்க 100க்கு அதிபதி அவன் வரான். எதற்காக வரானா, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடக்கிறான். அவன் வேலைக்காரன் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 99 பேர் நல்லா இருக்காங்க. ஒருத்தனுக்கு உடம்புல சரீரத்தில் பலன் எல்லாம் இருக்குது. அதனால அவன் சொல்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே 99 பேர் நல்லா இருக்கிறாங்க, ஒருத்தன் மாத்திரம் ஜுரமாக இருக்கிறான், நீங்கள் வந்தீங்கன்னா அவன் வந்து சரியாயிடுவான் அப்படின்னு வந்து வேண்டான். ஆண்டவரை வந்து கூப்பிடுறான், நீங்கள் வரணுன்ட்டு. அதற்கு ஆண்டவர் அவ்வளோ ஜனக்கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறாரு. அவர் பிஸியாக இருக்கிறார். ரொம்ப எல்லா காரியத்தையும் குறித்து ஆண்டவர் வந்து எல்லா டைம்லேயும் சுவிசேஷம் அவர் கூட இருக்கிற மக்களெல்லாம் எல்லா டைம்லும் அநேக மக்களாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவனை வந்து புறக்கணிக்காம இயேசு அதற்கு என்ன சொல்கிறார்? 7ஆம் வசனம் படிமா. அதற்கு இயேசு 100க்கு அதிபதினா பெரிய செல்வந்தனாக இருக்கான். அவன் ரொம்ப ஒரு ஆர்மி மேனாக இருக்கான். அவனுக்கு பின்னாடியே அநேக போர் வீரர்கள் இருக்காங்க. அவன் பாரு அவ்வளோ பெரிய ஆர்மி மேனாக இருந்தும் இயேசு அப்பா கிட்ட அவ்வளோ தாழ்மையாக வந்து கேட்குறான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரேன் வந்து சொஸ்தமாக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அந்த 100க்கு அதிபதி ஒருவன் அவன் எப்படி கேட்குறான் பாரு ஆண்டவர் கிட்ட. 8 படிமா. ஆமென். அந்த 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்லன்னு சொல்கிறான். அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான், வசதி வாய்ப்பு மிகுந்தவனாக இருக்கிறான். அவன் என்ன கேட்குறான், ஆண்டவரே அவன் நினச்சின்னா ஆண்டவரே நீங்கள் வாங்க நான் உங்களை கூட்டின்னு தான் போவேன்னு சொல்லலாம். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் தகுதியானவன் அல்ல ஆண்டவரே, உன் வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்பொழுதே வேலைக்காரன் சொஸ்தமா. அப்போ சொல்கிறான், வார்த்தை தான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. நல்லா எல்லாரும் கவனிக்கணும், வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. நம்ம பார்க்குறோம் ஆதியாகமத்தில் தேவன் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 100க்கு அதிபதி வரான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர நான் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை மாற்ற சொல்லுங்க. அப்போனா இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல வார்த்தையாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல நமக்கு வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அதனால் அவன் சொல்கிறான், நீ வர்றதுக்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், அப்போ பிழைப்பான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். 9ஆவது வசனத்தில் இவ்விதமாக எழுதியிருக்கிறது, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவன் வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். ஆண்டவரே நான் எவ்வளோ ஆஸ்தி பாஸ்லாம் இருக்கேன், பின்னாடி வேலை செய்கிற அத்தனை பேர் இருக்கிறாங்க,
நான் ஒருத்தனை வானா வரலாம், போனா போன்னு சொல்லலாம், இந்த வேலை செய்யணும்னு சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட நூற்றுக்கு அதிபதி அவன். 10வது வசனம், இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இந்த வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது இயேசு பின்னாடி அநேக மக்களை பார்த்து இயேசப்பா சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம், அவனுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம். ஏன்னா நான் ஆண்டவர் வந்தால் தான் சுகம் கிடைக்குன்னு அவன் சொல்லலை. ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமா. அப்போனா அப்பேற்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததுனால நீங்கள் அந்த வார்த்தை மாத்திரம், ஏன்னா வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் உங்களுக்குள்ளே நிறைய பேர் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே என் வியாதி இவ்வளோ நாளாக இருக்குது, நான் இவ்வளோ பணப்பிரச்சனை இருக்கிறேன், இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேன், இவ்வளோ நிந்தனையில் இருக்கிறேன், ஆண்டவரே தவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை நான் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மாத்திரம் என்னை திடப்பட்டுட்டோம், உம்முடைய வார்த்தை மாத்திரம் என்னை உயிர்ப்பிக்கட்டும் நான் சொல்லி எப்பொழுதும் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த விசுவாசத்தை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அங்கே எத்தனை பேர் இருக்கிற எங்களுக்கு தெரியாத தேவன் முகத்தை பார்க்கிறார் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு என்ன காரியத்தோடு நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஆவியானவர் எனக்கு இந்த பிரச்சனை நடக்கணும் எனக்கு தெரியாது, ஆனால் இன்னைக்கு ஃபோன் வந்தது, இந்த வார்த்தை நீ பேசணும்னு எனக்கு சொல்லலை. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்ததுனால விசுவாசத்தை குறித்து அவன் அப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தோம், அவனை ஒரு வேலைக்காரனை சொல்லி அணைச்சிருக்கலாம். ஆனால் அவனே வந்தான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவனுக்கு தெரியும். அவர் அநேக காரியத்தை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான். ஏசப்பா அவரால் குணப்படுத்த முடியும் என்று அவனுக்கு தெரியும். அவனை தெரிஞ்சுதான் அவன் இந்த இடத்துக்கு வந்து